வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பயங்கரவாதிகளை பலப்படுத்திய காங்கிரஸால் நம் நாடு மீண்டும் மீண்டும் உயிர் தியாகம் செய்ய வேண்டியிருந்தது. பாஜகவை பொறுத்தவரை தேசிய பாதுகாப்பு மற்றும் குடிமக்களின் பாதுகாப்பை விட வேறு எதுவும் முக்கியமில்லை என பிரதமர் மோடி திட்டவட்டம். பல பொருட்கள் மலிவு விலையில் கிடைக்க ஜிஎஸ்டி சீர்திருத்தம் வழிவகை செய்துள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். உள்நாட்டு பொருட்களை பயன்படுத்துமாறு நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள். இந்தியாவில் 1 GB வைரல்ஸ் டேட்டாவின் விலை 1 கப் டீயின் விலையை விட குறைவு. 2014 உடன் ஒப்பிடும்போது நாட்டின் மின்னணு உற்பத்தி 6 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் மோடி பெருமிதம். கோவையில் அமைக்கப்பட்டுள்ள ஜிடி நாயுடு மேம்பாலத்தை திறந்து வைத்து உலக புத்தொழில் மாநாட்டை இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். குறிச்சி சிட்கோ தொழில்பேட்டையில் 126 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படவுள்ள தங்க நகை பூங்காவிற்கு அடிக்கல் நாட்டுகிறார். காசா போரை நிறுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என 14ஆம் தேதி கூடும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் தீர்மானம் கொண்டு வரப்படும். சென்னை எழும்பூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறவிருக்கிறது. இந்த கூட்டத்தொடரில் காசாவில் இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாக்குதலை கண்டிச்சும் அங்கே உடனடியாக போர் நிறுத்தம் தேவை என்பதை வலியுறுத்தியும் அதுக்கான முயற்சிகளை இந்திய அரசு எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வச்சும் சட்டமன்றத்தில் தீர்மானம். காசாவில் நடத்தப்பட்டு வரும் மனித உரிமை மீறல் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். மத்திய பாஜக அரசு இஸ்ரேலுடன் தொடர்புடைய நாடுகளுடன் பேசி இதனை செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை. இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இனப்படுகொலை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இதுதான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கமாக அமைந்திருக்கிறது. இதற்கான முயற்சிகளை இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக அரசு வேகமாக மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் மூலமாக எல்லோர் சார்பிலும் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பாலஸ்தீனத்திற்கு விடிவு காலம் பிறக்க வேண்டும் என பேசும் உங்களால் வேங்கை வயல் போன்ற கொடுமைகளில் இருந்து மக்களை விடுவிக்க முடியவில்லையே ஏன்? உள்ளூர் நிலைமையே ஊசலாடும் போது உலக அரசியல் உங்களுக்கு தேவைதானா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அண்ணாமலை கேள்வி. தயவு செய்து அப்பா அம்மா என்ற பெயரை மாற்றிவிடாதீர்கள். நோயாளியை மருத்துவ பயனாளி என அழைக்க வேண்டும் என்ற முதலமைச்சரின் அறிவிப்பை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி கிண்டல். ஸ்டாலின் அவர்களே ஒரு பெயரை மட்டும் மாத்திராதீங்க, 2 பெயரை மாத்திராதீங்க, அப்பா அம்மா பெயரை மாத்திராதீங்க, அதை மாத்திடுவாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் பேர் மாத்திர வேலை, பேர் வைக்கிற வேலை 2 தான் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகி நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒன்னு பேர் வைப்பாரு, இல்லது பேரை. கடன் வாங்குவதில் தமிழ்நாட்டை முதலிடத்தில் வைத்ததுதான் முதலமைச்சரின் சாதனை என இபிஎஸ் குற்றச்சாட்டு. குடிநீர் வரி, குப்பை வரி போட்டு மக்களை வதைக்கும் அரசு தொடர வேண்டுமா எனவும் கேள்வி. சூப்பர் முதலமைச்சர், கடன் வாங்குவதில் சூப்பர் முதலமைச்சர். இந்தியாவிலேயே போன ஆண்டு இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது, அதுல போன ஆண்டு கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டை எப்படியாவது கைப்பற்றி விட வேண்டும் என்ற நோக்கில் புது புது அடிமைகளை தேடிக்கொண்டிருக்கிறது பாஜக. தாவிக தலைவர் விஜயை மறைமுகமாக சாடி துணை முதலமைச்சர் உதயநிதி பேச்சு.
பத்தலன்னு இன்னைக்கு புது அடிமைகளையும் பாஜக வலை வீசி தேடிட்டு இருக்கு. நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். எப்படியாவது புது அடிமைகளை மட்டும் மாட்டிட மாட்டாங்களான்னு வலை வீசி தேடிட்டு இருக்கிறாங்க. அடிமைகள் சிக்குவாங்க. ஆனா எத்தனை அடிமைகள் வந்தாலும் திமுக கருப்பு சிவப்பு கரை போட்டிருக்க கூடியது திமுக இருக்கிற வரைக்கும் நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள கால் வைக்கிறதுல தொட்டு கூட உங்களால பார்க்க முடியாது. தமிழகத்தில் பிங்க் பேருந்து எந்த அளவுக்கு மோசமாக உள்ளதோ அதுபோலதான் திமுகவும் மோசமான நிலையில் உள்ளது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி. எடப்பாடி பழனிசாமி ஒரு பஸ் எடுத்துக்கிட்டு ஊர் ஊரா போறாரு. எங்களுடைய அரசு பிங்க் கலர் பஸ் எடுத்துக்கிட்டு அதை சைடு வாங்கிட்டு போனாரு. பிங்க் கலர் பஸ் எப்படிப்பட்ட பஸ் உங்களுக்கு தெரியும். உடசல் பஸ். மழை காலத்தில் போனா கொடையை பிடிச்சிட்டு போகணும். அங்க படிக்கட்டு கழுவிட்டு போகுது, டயர் ஒரு பக்கம் கழுவிட்டு போகுது. சென்னையில் ஒரு அம்மா அந்த ஃபுட்பால் எல்லாம் கழுவிட்டு நடந்துகிட்டே ஓடுது. சத்தம் போட்டு நிறுத்தினாங்க. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, பிங்க் கலர் பஸ் எந்த கண்டிஷன் இருக்குதோ அதே கண்டிஷன் தான் திமுக இருக்கு. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் வருங்கால சந்ததிகளின் எதிர்காலமும் கேள்விக்குறியாகிவிடும். திமுக ஆட்சியில் தமிழகம் பாழாகி வருவதாகவும் பாமக தலைவர் அன்புமணி காட்டம். வந்தாங்கன்னா உன் பிள்ளைகளும் உன் பேர பிள்ளைகள் எதிர்காலம் கேள்விக்குறிதான். நான் நல்ல இடத்துல தான் சொல்றேன், ஒரு ஆதங்கத்தில் சொல்றேன். என் தம்பிகள் என் தங்கைகள் நல்லா இருக்கணும்னு ஆதங்கத்தில் தான் நான் சொல்றேன். நான் ஏன்னா கேடுகட்ட ஆட்சி நடந்துட்டு இருக்கீங்க, மோசமான ஆட்சி நடந்துட்டு இருக்கு. காசுக்கு இவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. உங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகளை பத்தி கவலை கிடையாது. விஜயை மட்டுமல்ல தமிழகத்தையே கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர பாஜக நினைப்பதாக செல்வ பெருந்தகை காட்டம். பாஜகவை கொள்கை எதிரி என அறிவித்த விஜய் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் எனவும் அட்வைஸ். அவர் விஜயில தமிழ்நாட்டையே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. தமிழ்நாட்டில் உள்ள ஜனநாயக சக்திகள் எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாடு எடுத்துக்கலாமா, எப்படி கட்டுப்பாடுல எடுக்க முடியும்னு முயற்சி செய்யறாங்க. விஜய் ஏமாத்திரம். அதனால விஜய் விழிப்புணர்வோடு இருக்கணும். என்னெல்லாம் பேசியிருக்காரு. கொள்கை எதிரி யாருன்னு சொல்லியிருக்காரு. இந்த கொள்கை எதிரி, ஊழல் எதிரிகள் நிறைய பேசியிருக்காரு. சென்னை நீலாங்கரையில் உள்ள தவேக தலைவர் விஜய் வீட்டில் சிஆர்பிஎஃப் உயர் அதிகாரிகள் திடீர் ஆய்வு. விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டு வரும் நிலையில் அவரது வீட்டுக்கு போடப்பட்டுள்ள பாதுகாப்பு குறித்து ஆய்வு நடத்தியதாக தகவல். கரூர் உயிரிழப்பு சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் சந்திக்க அனுமதிக்க வேண்டும். சென்னை காவல்துறை டிஜிபி அலுவலகத்தில் தவேக சார்பில் மனு. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்கள் 15 பேர் கைது. இலங்கை கடற்படையினர் தொடர் அட்டூழியம். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே மேல்நிலை குடிநீர் தேக்க தொட்டியில் மலம் கலந்திருப்பதாக பரபரப்பு புகார். ஊராட்சி செயலாளரிடம் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கிராம மக்கள் குற்றச்சாட்டு. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சிறையில் உள்ள அஷ்பத்தாமன் ஜாமீன் கோரிய மனு. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நாளை விசாரணை. பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட ஞானசேகரனை குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை எதிர்த்த வழக்கு.
காவல்துறை பதிலளிக்க 4 வாரங்கள் அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தன்னை போல் 10க்கும் மேற்பட்ட பெண்களை ஏமாற்றியுள்ளார் மாதம்பட்டி ரங்கராஜ். சென்னையில் 2வது மனைவி ஜாய் கிறிசல்டா குற்றச்சாட்டு. சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது மகளிர் ஆணையத்தில் புகார். 2வது மனைவி ஜாய் கிறிசல்டா புகார் மனு மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என வழக்கறிஞர் சுதா எம்பி குற்றச்சாட்டு. தெரிந்த ஒரு நபர் ஒரு குற்றத்தை செய்துவிட்டு அவர் மீது காவல்துறையில் நாம் கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு கூட, புகார் அளித்த பிறகு கூட இன்று வரையும் ஒரு நடவடிக்கையை எடுக்கவில்லை என்றால், சாதாரண படிக்காத கிராமப்புறங்கள் இருக்கின்ற பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற வன்முறைகள், குற்றங்கள், அந்த பெண்களுக்கு எதிராக செயல்படுகின்ற ஆண்கள் மீது எப்படி காவல் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்பது எனக்கு மிகப்பெரிய சந்தேகம். பொள்ளாச்சி அருகே அரசு பள்ளி தலைமை ஆசிரியை தூக்கிட்டு தற்கொலை. கடன் தொல்லை காரணமாக விபரீத முடிவு. தாராபுரம் கோவை நெடுஞ்சாலையில் நாய் குறுக்கே வந்ததால் பைக்கில் வந்த இருவர் தூக்கி வீசப்பட்டு கீழே விழுந்து காயம். விபத்து தொடர்பான நெஞ்சை பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி. சென்னை நெல்லை இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில் இன்று முதல் கோவில்பட்டியில் நின்று செல்லும். பயணிகளின் வசதிக்காக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. கமுதி அருகே அரியநாச்சி அம்மன் கோயில் களியாட்டம் மற்றும் பொங்கல் விழாவை முன்னிட்டு முளைப்பாரி ஊர்வலம். திரளான பெண்கள் பங்கேற்று கும்மியடித்து வழிபாடு. நீலகிரி, தர்மபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் நாட்டின் பிரதமர் போல் செயல்படுவதாக மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி விமர்சனம். அமித்ஷாவிடம் பிரதமர் மோடி கவனமாக இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். சத்தீஸ்கரின் சக்தி மாவட்டத்தில் மின் உற்பத்தி நிலையத்தில் லிப்ட் அறுந்து விழுந்ததில் 4 ஊழியர்கள் உயிரிழப்பு. படுகாயமடைந்த 6 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. மனநலனை காக்கும் விதமாக 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதித்தது டென்மார்க் அரசு. குழந்தைகளிடம் அதிகரித்து வரும் மன அழுத்தம், சோர்வை கருத்தில் கொண்டு நடவடிக்கை என பிரதமர் மெட்டே ஃப்ரெட்ரிக்சன் விளக்கம். இலங்கை ஹோட்டன் சமவெளியில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் நீல குறிஞ்சி மலர்கள். மலர்களை கண்டு ரசிக்க நாள்தோறும் குவிந்து வரும் சுற்றுலா பயணிகள். மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி அபார வெற்றி. 107 ரன்கள் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் அணியை வீழ்த்தி அசத்தல். ப்ரோ கபடி லீக் தொடரில் ஹரியானா ஸ்டீலர்ஸை வீழ்த்தி தெலுங்கு டைட்டன்ஸ் அணி அசத்தல் வெற்றி.
மற்றொரு ஆட்டத்தில் புனேரி பல்டன் அணியிடம் விழுந்தது யூ மும்பா அணி. ஐடி ஊழியரை கடத்தி தாக்கிய வழக்கில் நடிகை லட்சுமி மேனனுக்கு முன்ஜாமீன். வழக்கை சமரசம் செய்துவிட்டதால் ஆட்சேபனை இல்லை என எதிர்மனுதாரர் தெரிவித்ததை அடுத்து கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவு. தங்கம் விலை வரலாறு காணாத அளவு 1 சவரன் 91,000 தாண்டியது. நேற்று ஒரே நாளில் சவரனுக்கு 1,480 ரூபாய் உயர்ந்து 91,080 ரூபாய்க்கு விற்பனை.